நிறைய பேர் டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, "எல்லாம் நல்லா இருக்குங்க" அப்படிம்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே, "எனக்கு என்னவோ மாரி இருக்கு. கை, கால் வலிக்குது. ஒரு மாரி ரொம்ப எனக்கே பிடிக்கல" அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய இத பார்க்குறோம். இப்போ வந்து உங்க சைட்ல இருக்கிறவங்களையும் பார்த்துருப்பீங்க. ஆனா நெறைய என்ட்ட வரக்கூடிய கிளையண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. "சார் டாக்டர் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்கிறாரு. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னுலாம்" கேட்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, தீராத நோய்கள் அப்படிம்போம். போன பிறவியில நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில ஒரு விலங்குகள வந்து வதைப்படுத்துறது, அல்லது வந்து நம்மனால யாராவது ஒருத்தர் வந்து அந்த பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டுருக்கிறது, அல்லது வந்து ஏதாவது ஒரு வந்து அவங்கள துன்புறுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான நிகழ்வு இருந்ததுன்னா, அதனால் வரக்கூடிய வேதனை, அதனால வரக்கூடிய வலி தான் இந்த பிறப்புல நம்ம வந்து நோயா இல்லாம நமக்கு ஒரு வலியா உருவாக்கி குடுக்குறது. அப்ப அது கண்டிப்பா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து மறைமுகமான வியாதிகள் கட்டாயமா இருந்துட்டு இருக்கும். இப்ப வந்து பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் வீடுங்கிறது ருணரேக சத்துருஸ்தானம். இந்த 6ஆம் வீட்டு அதிபதி கிட்டத்தட்ட அவர் வந்து ஜாதக ரீதியா அவங்களுக்கு வலு இல்லாம இருக்கிறாரு. அந்த திசை வந்து நடக்கிற காலங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகள குடுக்குறது தான் அந்த தீராத நோய்கள். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஏதாவது சண்டை, சச்சரவு வர்றது, அதனால மன உளைச்சல் ஆயிட்டு நோய் வர்றது, தேவையில்லாத இது வரும். இது சம்மந்தமில்லாத ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அப்போ இது நோயும் வந்துரும் உங்களுக்கு. அப்போ வீட்லயும் பிரச்சனையா இருக்கும், நோய் வரும். அப்போ ருண ரேக சத்துரும். இந்த 6ஆம் வீட்டு அதிபதி இந்த கர்மாக்கள அதிகமா பிரதிபலிப்பார். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி கூட ராகு இணையிறது. ராகு வந்து 6ல் இருக்கிறது. 6உடைய தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய வீக்னஸும் ஒரு வகையில காரணம். அப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாரி இருக்கிறவங்க கர்மவினை பாதிப்புல இருக்கிறத கண்டு, அத வந்து சரி பண்ண பார்க்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான நோய்கள் தீரும். இதே வந்து இல்லைங்க, டாக்டர் நோயே இருக்குன்ட்டாரு. பட் அது ஏதோ ஒரு வகையில எனக்கு பிரச்சனையாயிட்டே இருக்கு. மருத்துவம் பார்க்குற சூழல் இருந்தும் கூட எனக்கு மருத்துவம் ஒரு சிலருக்கு சரியாயிருதுங்கிறாங்க. தவிர்க்க முடியாத நோய்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த மாரி நோய் இருக்கிறவங்க ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, சரியாயிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியே ஆகாது. அந்த மாரி இருக்கிறதுக்கான காரணம் அந்த கிரகங்கள் தான். அப்ப அந்த ராகு வந்து 6 தொடர்பு இந்த சூரியனோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சனியோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி வீக்னஸ் இருக்கும். அப்ப அப்பேற்பட்டவங்க வந்து அத ஆக்டிவேட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். ஆக்டிவேட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் நான் எளிய பரிகாரங்கள் நெறைய சொல்லியிருந்தேன். அதை பார்த்து அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க.